என்னடி சொல்லணும் இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? மழை விட்டோம் துவானம் விடாத கதையா, காய்ச்சல் போயும் இந்த இருமல் விடாமல் இருக்குடி. ஏடி ஆஸ்பத்திரிக்கு போனியா? இப்போ வேற விச காய்ச்சலாம் நடமாடுதுன்னு வேற பையன் கட்டுக்காவ. ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஊசி போடுவான்னு கூப்பிட்டா வரையாச்சிக்காவ. இந்த வயசுல வேற ஊசியை கண்டு பயப்பட்டு இருக்காவ. ஏண்டி இப்படி பண்ணுத? தைரியமாக போய் ஊசி போட வேண்டியதானே? இல்லடி, மாத்திரை நிறைய போட்டு காய்ச்சல்லாம் விட்டுட்டு. காய்ச்சல் என்ன விட்ட மாதிரில ராத்திரியான கொத்து கொத்துன்னு தான் கிடக்காவ. இது வேற குளிர்ந்த நேரம்லடி, அதான் விட்டுருக்கு. ஏதாவது சூடை போட்டு குடி, ஆற்றலாக இருக்கும். என்னடி பொங்கலுக்கு ஊருக்குன்னு போனால் செல்வியன்னு காணையில எல்லாம் இவிய கொடுக்க இடம். மாமியாருக்கு உடம்பு தெரியல பார்க்கணுங்க நினப்பு இருக்கா? ஏன் கலா அவளை திட்டுக்கா? அவளுக்கு உடம்பு கிட்டே இருந்து வந்திருக்க மாட்டாளா? அவளுக்கு உடம்பு தெரியலருந்து அவள் இங்கேயே வரல. இப்படியே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு உடம்பு தெரியலாமா? 10 நாள்கிட்ட ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஆட்டப்பில் யாராவது வந்து பார்க்காள்வளா? இதே நீங்கள் பழைய சொன்னமாக இருந்தால் காலடியில் வந்து அப்போதே விழுந்துருப்பாள்வேன். சரி கலா, அம்மைக்கு சூடாக ஏதாவது வச்சு கொடு. அதெல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சுக்கு மல்லியெல்லாம் போட்டு ஆவி பிடிக்க கொடுத்தியா? அதெல்லாம் தினமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி சொன்னோம், வீட்டிலேருந்து வந்து ரொம்ப நேரம் என் மருமக வேறு தேடிட்டு தெரியவா. நாங்கள் போயிட்டு வரோம். சரிடி, அப்புறமா வாங்க. ஆவுனா போதும், குறைச்சலன்னே வீடு தர ஏறி வந்துட்டாளுவேன். கலா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டோம். ஏம்மா, இதில் வந்து உட்காந்தில அப்பமே தண்ணி கொண்டு வந்துட்டு உட்காரக்கூடாதோ? இதுக்கு தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு நேரி போகிறேன்னு கேட்கவள. உங்களுக்கு குணமாத வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்கணுமா? நான் சத்த கட்டாமல் அவையில் வர சொல்லிட்டு இங்கேருந்து போகிறேன். வேண்டதெல்லாம் இங்கேருந்து போவாத. செல்வி வர்றது வரைக்கும் இங்கேயே இருமா. எனக்கு ஒத்தியில் இருக்க ஒரு மாதிரியாக இருக்கும். நான் இங்கே இருக்கேன், ஆனால் அது வேணாம் இது வேணும்னு என்னையே தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். சரிம்மா, என்ன தொந்தரவு பண்ணலை. நபருங்கம்மா, இப்படி கடந்து போயாமல் இருமிட்டு கிடக்காங்க, நல்லா இல்லை. எனக்கு இந்த சாப்பிடையே பிடிக்கல. நீங்கள் இருமதை கேட்டால் எரிச்சலாக இருக்குமா? நான் என்னடி பண்ணேன்? அடிக்கடி இருமலாக வருதுண்ணா, அதுக்கு நான் என்னடி செய்ய? ஆஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்கி குடிக்க வேண்டியது. இருமலாம் குறையலை. 2 நாள் அவங்க தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக அலைஞ்சு பொங்கலாம் முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டுல இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கெல்லாம் இப்படி அம்மையை பார்த்து பேசுங்க. ஏம்மா, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுருங்க. யாருக்காக நீ யாருக்காகன்னு பாட்டு படிச்சுட்டு கிடங்கன்னு தேயிலை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன். நான் ஒன்றும் தொந்தரவே பண்ண வேண்டிய காலம். சாப்பிட்டெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் படுக்க வேண்டியதானே? இதில் படுத்தா வேறைக்கிட்ட கொஞ்சம் போர்வை எடுத்துட்டாயா? இப்போ தான் சொல்லி முடிச்சு, அதுக்குள்ளே போர்வை எடுத்துட்டான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டில்ல. நீங்கள் திருந்தவே மாட்டியே. கேட்கல கலா, இங்கே இரா. நீங்கள் இப்படி தான் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஏன் தான் இந்த பிள்ளை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறேன். சரி, கொஞ்சம் இதில் படுப்போம். செல்விக்கா, செல்வி இன்னும் வரலம்மா. உங்களுக்கு என்ன உடம்பு சரியாகலையா? காய்ச்சல் விட்டுட்டு மையேறுமெல்லாம் இருக்குது. செல்வியக்கா, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு வாரேன்னு ஃபோன் பண்ண வேணும், வரலையா? என்னம்மா கவிதா சொல்கிறேன்? என் மருமம் வரலை. அவையே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காவ, நீங்கள் தான் ஃபோனை எடுக்கவே இல்லையே. ஃபோன் உள்ளே இருக்குமா? இருமல் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நி குடிக்கலாம்ல, கேட்டு விடல. என் மருமம் வர போகிறல, என் உடம்பு சரியாயிரும். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னால இப்போ எப்படிமா இருக்குது? பரவாயில்லன்னு சொன்னவ, ஆனால் தான் கிளம்பி வராவ. கலா உள்ள வெந்நியாக போட்டுக்கிட்டு இருக்கா? இல்லை கவிதா, அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இப்போ தான் வெளியில் போனேன். உடம்பு சரியில்லாத உங்களை வீட்டில் வச்சுட்டு வெளியில் கிளம்புனாலாங்க. இதுக்கு அவள் மாமியார் வீட்டுக்கே போக வேண்டியதுன்னு எனக்கு துணைக்கு வேணும்லாமா, அதான் அவளை உட்காந்து வச்சுருக்கேன். இப்படி ஒரு துணை இருக்கதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கதும் ஒன்று தான். என்கிட்ட சொன்னால் கூட நான் உங்களை வந்து பார்த்துக்கிடுவேன். ஆமாம், நீங்கள் சூடாக ஏதாவது சாப்பிட்டீங்கள? கொஞ்சம் முந்தி தாம்மா சோறு சாப்பிட்டேன். தண்ணி ஏதாவது குடிச்சிடல? சாப்பிட்டு முடிச்சால ஆறுன தண்ணி இருந்துச்சு, அதை தான் குடிச்சிட்டு வந்தேம்மா. சூடாக வெந்நி தண்ணி போட்டால் இந்த கலை என்ன குறைஞ்சா போயிடுவா? எல்லாம் நீங்கள் கொடுக்க இடம், அதுனவே தான் இந்த கலை இந்த ஆட்டம் ஆடுகா. என்னம்மா பண்ண? செல்லாமல் வீட்டில் வளர்த்துட்டேன். என்னை மட்டும் செல்லமாக வளர்க்கலையாங்க? எங்கள் மாமியார் வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கல? செல்வியக்கெல்லாம் பொங்கலுக்கு முந்தி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே இங்கேருந்து போனவ. என் மரும உண்மையிலே தங்கம். வீட்டில் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கிடக்கு, போய் கழுவிட்டு வரேன். என் மரும இப்போ வந்துடும்லம்மா? இப்போ வந்துடுவ. வந்தோடனே அவையில கொஞ்சம் என்னையும் கூப்பிட சொல்லுங்க. நபர்களா, என் மரும வந்தோடனே ஒன்றும் கூப்பிட சொல்ல மாட்டேன். நானே அவளை ரொம்ப நாள் கழித்து பார்க்கேன். எனக்கே நிறைய பேச வேண்டியிருக்கு தெரியுமா? நான் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். அப்புறமா பொறுமையாக வந்தே பார்த்துக்க. இப்போ இடத்த காலி பண்ணு. என்னம்மா, எனக்கு என்ன வேலை? இடத்த காலி பண்ணுங்க. ஆட்டோ சத்தம் கேட்ட மாதிரி என் மரும தான் வரேன்னு நினைக்கேன்.